இந்த இடத்துல பாருங்கள், தாவா செஞ்சு ஏற்றுக்கல அப்படின்னா நம்ம கோபம் படவே கூடாது. நம்மகிட்ட இருக்க நம்ம ஜமாத்தில் இருக்கிற சகோதரர்கள்ட்ட மிக முக்கியமான கோளாறு வந்து இதுதான். வந்து சகோதரர்கள் வந்து பயான் பேசுவாங்க, பேசிட்டு அடுத்த பயானுக்கு வந்து நான் பேசலை அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி என்னங்க பண்ணுறது, எத்தனை வாட்டி விஷயம் சொல்லியாச்சு இல்லை, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ இன்றைக்கே சொன்னால் நாளைக்கு ஏற்றுக்கணுமாண்ணா? இப்போ திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு மெத்தடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியே இல்லையான்னா? குர்ஆன்லேயே தொழுவ சொல்லி ஒரு இடத்துலையே இருக்குது, 54 இடத்துல வருது. தொழுகை நிலைநாட்டுங்கள் ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? 54 இடத்துல அல்லாஹ் வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அவநம்பிக்கையாக போகிறது, சொன்ன உடனே ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கறது, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், என் பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி வந்து கிடையாது. இந்த குணம் வந்து நம்மகிட்ட இருக்கவே கூடாது. நம்ம ஒரு தாய் வந்து தனக்கு பிரச்சாரம் பண்ணுற ஒரு கீழே இருக்கிறவங்க மேலே நம்ம கோவப்படுறது நியாயமே கிடையாது. அப்படி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அவங்கள அழிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. 10 நாள் பேர் ரசூலுல்லாஹ் பேசி கூட அவங்க கோவப்படல. அப்போ தாய் வந்து எப்படி இருந்துக்கணுங்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம்.